அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு என்ன கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மார்க் அது மார்க்னால் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து 193 அல்லது 200 ரைட்டா. ஏன்னா 7 கொஸ்டின் வந்து அவங்களே வந்து கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ 193 வச்சுப்போம். 193க்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, வேகன்சி ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்லி வந்து 70 வேகன்சி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணக்கூடிய ரேஷியோ வந்து 1:20. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1400 பேர் மட்டும்தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த 1400 பேரையும் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பெண்கள் இடஒதுக்கீடு, அது வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன், அதுக்குள்ளே மாற்றுத்தாங்களே அதுன்னு எல்லா ரிசர்வேஷனும் இதில் பிட் பண்ணி தான் இந்த 1400 பேரை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து அட்டன் பண்ண கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படி அந்த 2 லட்சம் பேரில் அந்த 1400 பேர் வருவாங்களா? அப்போ எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது. இந்த தேர்வு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் வந்து ஈஸின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ டென்டேட்டிவ் கீழே அவங்களே வந்து 7 கொஸ்டின் வந்து கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, இது ஃபைனல் கீ வரும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம், 10-12 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ எடுத்து செக் பண்ணிங்கன்னா ஒரு 12-15 கொஸ்டின் தப்புன்னு போட்டிருப்பாங்க, மாற்றி போட்டிருப்பாங்க, இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன். ஸோ அப்படி வந்து போடும்போது நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியறதில்ல. அதே மாதிரி நிறைய மாறுபடும். எதிர்பார்த்தவங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்க்காம திடீர்னு செலெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அப்படி ஒரு தோராயமான ஒரு கணிப்பில் வந்து நம்ம இந்த எக்ஸாம் இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நானும் கூகுள் ஃபார்மில் கேட்டிருந்தேன், நம்ம டெலிகிராமில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அதை 147, 142, 140, 139, 138, 137, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130 கீழே நிறைய பேர் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ 130 கீழே வந்து 130 சம்திங் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னா, நிறைய ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம டேட்டாவே குறைவான பேர் தான் கொடுத்தீங்க. அப்போ லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம சர்வே எடுத்தோம்னா நிறைய பேர் வந்து அதில் ரிப்பீட் ஆவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லலாம். ஸோ எங்கே ரிப்பீட் ஆகலை, யார் டாப்பில் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் கட் ஆஃப் வரும். ஓகேவா. சரி, நம்ம வந்துடுவோம், கட் ஆஃப்க்கு வந்துடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தோராயமாக தான் சொல்கிறேம்மா, அன்ரிசர்வ்டு ஓசி அதாவது ஜென்ரல் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 145 ப்ளஸ் கொஷின் 193க்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே நான் பிசி, எம்பிசி சார், டிஎன்சி இந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி தான் மேஜராக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 143 ப்ளஸ் கொஷின் போட்டிருந்தீங்க நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 140 கொஷின் போட்டிருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா 140 கொஷின் போது அது 2-3 கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. இப்போ ஆஸ் பர் டென்டேட்டிவ் கீப்படி நான் சொல்கிறேன், ஆஃபீஸில் டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்ட டென்டேட்டிவ் கீப்படி 193க்கு எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் ரைட்டா. ஸோ அதை பொறுத்து தான் எந்த ஒரு அகாடமி, நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கொடுத்த டென்டேட்டிவ் கீ கூட வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி என்ன ஆஃபீஸில் கொடுத்துருவாங்களோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 143 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா 140 ப்ளஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா இதை விட ஒரு 5 அல்லது 6 கேள்விகளோட கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ வந்து ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 138, பெண்களாக இருந்தால் பிஎஸ்டிஎமோட 138, ஆண்களாக இருந்தால் அதுவும் 140 தான் வரும். ஸோ 140 ப்ளஸ் இருந்தாலே நீங்கள் தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது 139 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 140 ப்ளஸ்னால் சேஃப் ஜோன் பிஎஸ்டிஎம் இருந்தால் கூட ரைட்டா. இது பிசி, எம்பிசிக்கு. இது எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும், ஜென்ரல் 2க்கும் சேர்த்து சொல்கிறேன். 2 பேருக்கும் வந்து 2-3 மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். இதனால் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பிசி, எம்பிசினா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் நிறைய அகாடமியில் 140 ப்ளஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ரைட்டா. அப்போ எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 140 ப்ளஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக நிச்சயமாக. ஸோ இவருக்கு 135 ப்ளஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. 135 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருக்கு சார், எனக்கு வருது 193க்கு. இப்போ டிஎன்பிசி கொடுத்த அஃபிஷியல் டென்டேட்டிவ் இப்படி எனக்கு 135க்கு மேலே இருக்குதுன்னா தாராளமாக எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ரைட்டா. பெண்களாக இருந்தால் நீங்கள் 133, 132 கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆண்களுக்கு 135க்கு மேலே தான் வரும், 36, 37 இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 135 ப்ளஸ் இருந்தால் எஸ்சி, எஸ்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, எஸ்சி, எஸ்டியில் நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன்னா ஸோ நீங்கள் 132 அல்லது 130 ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் 133 அந்த மாதிரி மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் தான் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா. இதெல்லாம் ரொம்ப பார்டரான கட் ஆஃப் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி ஜென்ரலாக வந்து 135 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் உறுதியாக வந்து மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது கீழே 1-2 வருதுன்னா நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அல்லது பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ஜென்ரலாக ஒரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, பிசி முஸ்லீமுக்கு என்ன சார் வரும்னா அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 137, 136 பிசி, எம்பிசியை விட ஒரு கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1-2 கம்மியாக வரலாம். ஸோ நீங்கள் 137 ப்ளஸ் போட்டிருந்தால் பிசி முஸ்லீம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்.
37 போட்டிருந்தா. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இன்னும் வந்து நிறைய ரிசர்வேஷன் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நம்ம ஒரு தோராயமான கட் ஆஃப் தான் சொல்கிறோம். ஓகேவா? நிறைய பேர் வந்து பிசி எம்பிசியாக இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு அகாடமியில் பார்த்தாலும் 140+ சொல்லுவாங்க. பட் நான் அதை விட இன்னும் 2-3 மார்க் சேர்த்தியே நான் சொல்கிறேன். ஸோ 140ன்றது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஓகே, பட் ஆண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 143+ தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தமிழில் பண்ணலாமா சார், இங்கிலீஷில் மீடியத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் டிஸ்கிரிப்ட் டைப்பில் என்னால் அட்டன் பண்ண முடியும் சார், எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வருது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுறது பெட்டர். தமிழ் மீடியம் வந்து அது ஒரு, நான் தமிழ் தான், எனக்கு இங்கிலீஷில் சுத்தமாக டிஸ்கிரிப்ட் டைப் எழுத வராது, எனக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைனா மட்டும் நீங்கள் தமிழை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இங்கிலீஷ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன் சார் இங்கிலீஷில் மார்க்னா தான், இங்கிலீஷில் இருந்தால் தான் மார்க் போடுவாங்களா, தமிழில் எதுனா போட மாட்டாங்களான்னா, டிஎன்பிசி கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்கு கொஷனுக்கு நல்லா சரியான ஆன்சர் எழுதிங்கன்னா நாங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாகுபாடு இல்லாமல் தான் மார்க் போடுவோம்னு சொல்லுவாங்க. ரைட்டாக? அவங்க தரப்பில் அவங்க நியாயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, டிஸ்கிரிப்ட் டைப்பு இது மாதிரி குரூப் 2 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இல்லை உங்களுக்கு இது மாதிரி குரூப் 1 ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷில் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காம 1-2 கட் ஆஃபில் கூட வராங்க. தமிழ் மீடியத்தில் நல்லா படித்து கட் ஆஃப் எதிர்பார்த்து கூட ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் அட்டன் பண்ணோன்னா மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? சரிப்பா, இதை வந்து நம்ம தோராயமாக கட் ஆஃபாக பார்த்துருக்குறோம். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக ரிசல்ட் விரைவில் கொடுத்துருவாங்க. ரைட்டாக? அவங்களே சொல்லியிருக்காங்க 1 மந்தில் நாங்கள் கொடுத்துருவோன்னு. டிஎன்பிசியோட தலைவரே சொல்லியிருக்காரு விரைவில் ரிசல்ட் கொடுப்பாங்க. இப்போ புதுசாக இப்போ நியமனம் டிஎன்பிசி தேர்வாணைய தலைவர் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸாக்டாக டக்குன்னு கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இருந்தாலும் நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்டர் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நீங்கள் பார்டர் கட் ஆஃப் நீங்கள் குரூப் 2A ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே, குரூப் 1 தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் குரூப் 2Aலாவது நம்ம செலெக்ஷன் ஆகி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்டர் கட் ஆஃப் இருக்கிறவங்க குரூப் 2Aல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை சார், நான் அடுத்த அட்டம்ப்டில் கூட நான் குரூப் 1 தான் நான் போடுவேன், நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு, ஸோ நான் குரூப் 1 தவிர நான் குரூப் 4 குரூப் 2லாம் வரமாட்டேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அது வரலாலும் பரவாயில்ல, இப்போயே நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. இந்த அட்டம்ப்டெல்லாம் அடுத்த அட்டம்ப்ட்லையாவது குரூப் 1ல் செலெக்ஷன் ஆகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா குரூப் 1 மட்டும் தான் ஃபோக்கஸ்ன்றவங்களுக்கு 1-2 கம்மியாக இருந்தாலும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நான் குரூப் 2 குரூப் 4 எது வேணாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும் சார் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்களாம் அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து மாறிக்கிறது நல்லது. இது ரைட்டா? சரிப்பா, நன்றி, வணக்கம்.